ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இனி நான் பார்க்க போறது மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ண சிக்கன் கறி குர்தா செட்ஸ் தான். இந்த வாட்டி ஹால் ஃபுல்லாவே சிக்கன் கறி குர்தாஸ் மட்டும் தான் ரிவ்யூ பண்ண போறோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்றது டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் போட்டுட்டு இருக்க இந்த ஒயின் கலர் சிக்கன் கறி செட் தான். இது பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பேண்ட் வந்திருக்கு, ஷால் இல்ல. சிக்கன் கறி செட்ஸ் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையுமே சில ஒன் ஆர் டூ ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் காமிச்சிருக்கோம். பட் இந்த வாட்டி இந்த ஃபுல் வீடியோமே டெடிக்கேட்டடாகவே சிக்கன் கறி செட்ஸ் மட்டும் வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்றதுனால வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் மிக்ஸ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறியே இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் தான் அதோட லுக்கே. ஸோ இந்த மெரூன் கலர்ல இந்த ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் அழகா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு. அண்ட் 3/4 ஹேண்ட்லயுமே ஆஸ் யூஷுவல் பார்டர்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க, அங்கங்க இந்த பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கட் வச்ச டாப்பு. இந்த பார்டர்லயுமே வந்து ஆக்சுவலா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கு. இதுல ஒரே ஒரு எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நான் என்னோட சைஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் XXL ஆர்டர் பண்ணுவேன். ஆனா எனக்கு இந்த சைஸ் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. லைக் ஹிப் சைஸ்ல மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. மேபி நான் நெக்ஸ்ட் சைஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் பேண்ட்டுமே வந்து ஒரு சேம் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. சில சிக்கன் கறியில எல்லாம் பாத்தீங்கன்னா பேண்ட் வந்து ஒயிட் கலர்ல கொடுப்பாங்க, பட் இது வந்து சேம் கலர்லயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதே எம்ப்ராய்டரி ஒர்க் தான். ஸோ இதுல வந்து பெருசா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப அழகா இருக்கு, டீசெண்டா இருக்கு, சிம்பிளா அழகா இருக்கு. அண்ட் இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 585. ஸோ நல்லா இருக்கு, அந்த ரேட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாம். அண்ட் ஆக்சுவலா இன்னொரு ப்ராப்ளமும் இதுல இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லர் கிட்ட இருந்து 2 கலர்ல ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு வந்து ப்ளூ கலர் அண்ட் தென் அது வந்து பீச் கலர்ல ஒரு சிக்கன் கறி கொடுத்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க பீச் கலர் அனுப்பாம இந்த ரெட் கலர் ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது தான் ஆக்சுவலா நான் பார்த்தேன் இந்த ரெட் கலர் அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலா ரெட் கலர் வேற ஒரு செல்லர் கிட்ட இருந்து ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 ரெட் கலர் ட்ரெஸ் வந்துடுச்சு. ஸோ இதை நான் எதை ரிட்டர்ன் போட்டு எனக்கு இந்த பீச் கலர் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். அதுவும் நீங்க பாத்துக்கோங்க, கரெக்டான கலர் கரெக்டான சைஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்றபடி ட்ரெஸ்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா காஃபி ப்ரௌன்ல வாங்கணும், இதுவுமே நல்லா இருக்கு. இதே மாதிரிதான் இங்க வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கா டிசைனு, இங்க வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. அந்த ப்ராட்னஸ் இல்லாம கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. ஆனா அதே மாதிரி அங்கங்க ஒயிட் கலர். இந்த கலர்ல ஜெமினா கிட்ட ட்ரெஸ் இல்ல, அதனால இந்த ட்ரெஸ் வாங்கணும். அவ கலருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஒயின் கலர் எப்படியோ பேண்ட் வந்து அதே மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட்லயுமே அங்கங்க ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளா ரொம்ப அழகா இருக்கு, டீசென்ட்டா நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆக்சுவலி இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 553. சோ தாராளமா வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல காலேஜ் கூட போட்டு போலாம், ஆபீஸ் வேர், காலேஜ் வேர்ஸ் எல்லாத்துக்குமே தாராளமா நம்ம வேர் பண்ணலாம். அது மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. இது வந்து நம்ம எதுவுமே சொல்றதுக்கு பேடா எதுவுமே டிஸ்கம்ஃபர்ட்டா இல்ல நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. we were satisfied. ரேஞ்சும் ஓகே தான், நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பா வாங்கலாம். நாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன இதை பத்தின ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போது இந்த கிரே கலர் அண்ட் இந்த லைட் கிரீன் கலர் தான் பார்க்க போறோம். இதுவும் ஆஸ் யூஷுவல் சேம் சிக்கன் கறி டிசைன்ஸ் தான். இதுல ஒன்றும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எனக்கு வந்து ஆக்சுவலி மீடியம் சைஸ் நான் ஆர்டர் போட்டேன். மீடியம் சைஸ் ஸ்டாக் இல்லாதனால எல் சைஸ் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இந்த கலர் டிஃப்ரெண்ட் கலரா இருந்துச்சு, எனக்காக நான் தான் இதை ஆர்டர் போட்டது. இதே மாதிரி தான் அக்காவுக்கும் இந்த கலர் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அக்காவுக்கு கொஞ்சம் லைட்டா டைட்டா இருக்கு. அவங்க 2 சைஸா போட்டது, பட் ஆனால் லைட்டா டைட்டா இருக்கு அவங்களுக்கு. மற்றபடி வந்து எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ல வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. என்னோட சைஸ் எனக்கு போட்டுதான் கரெக்டா இருந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம். அண்ட் இதுக்கு பேண்ட் வந்து இந்த மெட்டீரியலே இருக்கிறது தான் 2 ட்ரெஸ்ஸுக்குமே வந்து பேண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 3/4 தான் ஹேண்ட்ஸுமே 2 பேருக்குமே. ஸோ இதுல கம்பேரிசன் பண்ணி டிஃப்ரெண்டா சொல்ற அளவுக்கு வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. என்னோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 556 தான். இந்த 583. அண்ட் இதுவும் அதே லாஸ்ட் இதுல பார்த்தோம்ல, லாஸ்ட் செட் ஆஃப் ட்ரெஸ் பார்த்தோம்ல காட்டன் பிளண்ட், அதே காட்டன் பிளண்ட் மெட்டீரியல் தான், அதே டிசைன் தான். as usual everything is same. இதுல எதுவுமே டிஃபரெண்ட் கிடையாது. அந்த ட்ரெஸ்ல என்ன எக்ஸ்பிளனேஷனோ அதே தான் இதுக்கும். சோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு ஒரு செட்னா கண்டிப்பா வாங்கலாம். இது ஒரு ஒயிட் ஷால் நீங்க பேர் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒயிட் ஷால் பேர் பண்ணிக்கலாம், வேணும்னா ஷால் போடலாம், இல்லனா கூட போடலாம். அழகா இருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் போட்டுட்டு இருக்கேன் இந்த மெரூன் கலர் சிக்கன் கறி ட்ரெஸ் அண்ட் தென் இவளோடது ப்ளூ கலர். இதுவுமே ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல அதே மாதிரி ஒரு காட்டன் பிளாண்ட் சேம் டிசைன். இங்க வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கு, இவளது எந்த கொஞ்சம் சின்னதா இருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. அண்ட் 3/4 அண்ட் ஹேண்ட்லயுமே ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் மெட்டீரியல்ல பேண்ட் அண்ட் சேம் கலர்ல பேண்ட்லயுமே அந்த எம்ப்ராய்டரி ஒர்க். ஸோ இதுல டிஃப்ரெண்டா ப்ரீவியஸ் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலயுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும்தான். மற்றபடி இது சேம். கலர் வைஸ் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் இந்த கலர் நல்லா இருக்கு அண்ட் அவளுக்கும் அந்த ப்ளூ கலர் அழகா இருக்கு. அண்ட் அதே பிரைஸ் தான் இது வந்து 553 அண்ட் 583. ஸோ கண்டிப்பா இதை எங்களை கேட்டா வாங்கலாம். ஒரு ஆஃபீஸ் வேர், ஒரு வெளியில போறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளா வேர் பண்ணிட்டு போகலாம், அழகா இருக்கு. நீங்க மேபி யோசிக்கலாம் என்னடா இது ஒரே பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல மட்டும் போட்டு காட்டுறாங்களே எதுக்கா இருக்கும் அப்படின்னுட்டு. the intention வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோனுக்கு, டிஃப்ரெண்ட் பாடி டைப்க்கு டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே நாங்க டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் போடுவோம். ஸோ சிக்கன் கறின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ சிக்கன் கறியில டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ல டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ் கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கா மெட்டீரியல், அது எப்படி ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி காமிச்சோம்னா உங்களுக்கு பெஸ்ட் செல்லர் எதுன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்னா பெஸ்ட் செல்லர் கிட்ட டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் காட்டும் போது எந்த கலர் உங்களுக்கு பெஸ்டா பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்க வாங்குவீங்களா. அதுக்காக தான் ஒரு சின்ன ட்ரை பண்ணிருக்கோம். நீங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பா எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க எங்க கூட. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போறது ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்க சிக்கன் கறி ஒர்க் தான். இதுல என்ன டிஃபரெண்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க்ல இருக்கும். லாஸ்டா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது வந்து த்ரெட்ல இருந்துச்சு, த்ரெட்ல இருந்துச்சு. இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க்ல இருக்கு. ஸோ இது ரொம்ப சீ த்ரூவா இருக்கு. ஆக்சுவலி இந்த டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட பாத்தீங்கன்னா சீ த்ரூவா இருக்கு. உள்ள ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இது ஒரு காட்டன் தான், மேல மட்டும் தான் ஜார்ஜெட் மெட்டீரியல். இது வந்து காட்டன் மெட்டீரியல். காட்டன் மெட்டீரியல் உள்ள லைனிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளவு தூரம் கட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஸோ பெல்லி ஃபேட்லாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ண டைட்டா இருக்காது. ஸோ அதனால நம்ம ஃப்ரீயா இருக்குன்றதுக்காக நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டும் ஒரு காட்டன் பிளாண்ட் தான். அதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மிரர் ஒர்க் தான், ஒரிஜினல் மிரர் தான். இந்த பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா காட்டன் பேண்ட், ஆனா ஒரு லெகின் போடுற ஃபீல் இருக்கு, டைட்டா இருக்கு. லெகின் போடுற மாதிரி ஒரு டைட் ஃபீல் இருக்கு. அண்ட் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அண்ட் நாடாவும் கொடுத்துருக்காங்க பேண்ட்ல. ஸோ நல்லா இருக்கு. அண்ட் தென் இது என்னன்னா பேண்ட்ல வந்து ஃபுல்லா அவ சொன்ன மாதிரி மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நாங்க ஃபுல் வீடியோ காட்டும் போது பாருங்க, ஃபுல் ட்ரெஸ் காட்டுறதுல பேண்ட்லயும் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேண்ட் தனியா பார்க்க பேண்ட் அழகா இருக்கு. செட்டோட இந்த பேண்ட்டை பார்க்கும்போது ஏதோ இந்த பேண்ட்டுக்கும் இதுக்கும் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி. அது ஒரு ஷார்ட்டா போட்டா அந்த பேண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லாங்கா இருக்கு, நீக்கு கீழே இருக்கிறதுனால இதுக்கு செட் ஆகல ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து ஒரு ஜீன் டைப் நம்ம காட்டுது. ஆக்சுவலி ஜீன்ல ஒரு ஒர்க் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. அந்த பேண்ட் நீங்க தனியா வந்து வேற ட்ரெஸ்ஸஸ் கூட எல்லாம் பேர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா பேண்ட் அவ்வளவு அழகா இருக்கு. பேண்ட்ல வச்சிருக்க ஒரு மிரரும் ஒரு குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ பேண்ட் தனியா யூஸ் பண்ணலாம் வேற ட்ரெஸ்ஸோட. இது கூட நீங்க வேற ஏதாவது ஜீன் போட்டு கூட இந்த டாப்பை நம்ம போடலாம். இல்லன்னா வேற நார்மலா ஒரு ஒயிட் கலர் பலாசோ பேண்ட்ஸ் போட்டு கூட நம்ம இதை போடலாம். ஆக்சுவலி இது என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்னா இந்த மிரர் ஒர்க்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல்ன்றதால கொஞ்சம் குத்துது. இந்த மாதிரி வந்து ஃப்ரீயா வச்சு நம்ம கை வச்சு பேச முடியல, இப்படிலாம் வச்சு பேசினா அது குத்துது. அது டெலிகேட்டா இருக்கும். அந்த ஓரத்துல ஃபினிஷிங் அந்த மோல்டிங் மாதிரி குடுத்திருந்தாங்க, த்ரெட் ஒர்க் குடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் அவங்க ஒட்டி வச்சிருக்காங்க, கம்ல ஒட்டி வச்சிருக்காங்க அந்த ஒரிஜினல் மிரர்ஸ்லாம். சோ அதனால நமக்கு அது குத்துது டைப் இருக்கு. அண்ட் இது வாஷ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம மிஷின் வாஷோ இல்ல ஹேண்ட் வாஷ் கூட ரொம்ப ஈஸியா எல்லாம் பண்ணிட முடியாது. ரொம்ப டெலிகேட்டா பொறுமையா கேர்ஃபுல்லா வாஷ் பண்ணாதான் இது ஸ்டே இருக்கும். ஏன்னா ஸ்டே இருக்கும். அது இல்லாம மத்த ட்ரெஸ்ஸும் டேமேஜ் ஆகாம இருக்கும். ஆமா. இன்னொன்னு என்ன, இது ஒரு மிரர் கொட்டிடுச்சுன்னா கூட இந்த ட்ரெஸ்ஸோட அழகு போயிடும். அண்ட் தென் இங்க இருக்க ஒரு எம்ப்ராய்டரியுமே அப்படியே கண்டினியூஷன், ஒரு த்ரெட் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா கூட அது ஃபுல் எம்ப்ராய்டரியுமே பிரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்றது, இதை டேக் கேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிட்டோம்னா இது ஒரு நல்ல ட்ரெஸ் தான். இது ஒரு பார்ட்டி வேறாவும் போடலாம், நீங்க ஆஃபீஸ் வேறாவும் போடலாம், அழகா இருக்கு. நீங்க ஒரு பலாசோ ஆக்சுவலி போட்டுக்காதீங்க. இது பலாசோ மாதிரி கொடுத்தாங்க நல்லா இருந்திருக்கும். பிளைன் பலாசோ கூட நல்லா இருந்திருக்கும். எதனால இந்த டைட்டன் பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி லெகின் டைப்பா கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இன்னும் நம்ம டைட் பண்ணி கொடுத்தா லெகின் கூட நம்ம போடலாம், அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் ஒர்க்கும் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்டும் இல்ல, ஒரு லெகினும் இல்ல, செமியா இருக்க ஒரு ஜீன் டைப்ல இருக்கு எங்களுக்கு. அது ஆக்சுவலா இது ஒயிட்ல இந்த மிரர் ஒர்க் இல்லாம கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ளூ ஜீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஜீன் போட்டோ இல்ல பிளாக் ஜீன் கூட இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒயிட் ஜீன் பிளாக் ஜீன் கூட போட்டீங்கன்னா
இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பேண்ட் நீங்க வேற ஏதாவது டாப் கூட மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மத்தபடி இது நல்ல ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ் தான். இது வந்து கட்டிங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பை தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் பையாவும் வாங்கலாம் எல்லாருமே. ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணி போட மாட்டோம்ல, இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இது ஒரு 553 அண்ட் 513. ஸோ 500 rupees 550 தான் இது ரெண்டுமே. ஸோ கண்டிப்பா அந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து கண்டிப்பா வாங்கலாம். இப்போ நீங்க இதே நேர்ல போயிட்டு இங்க எக்ஸிபிஷன்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா ஷார்ட் டாப்பே நான் 1200 கொடுத்துலாம் வாங்கியிருக்கேன். இதே மெட்டீரியல்ல ஷார்ட் டாப்பே 1200 கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபுல் ட்ரெஸ் வித் பேண்டோட கிடைக்கும் போது கண்டிப்பா 500 rupees இது தாராளமா வாங்கலாம். as I said வந்து இந்த மிரர் ஒர்க் தான் கொஞ்சம் நமக்கு குத்துது. மத்தபடி நமக்கு நல்லா எனக்கு அது கூட ஓகே, தொடாம இருந்தோம்னா ஓகே, அதனால கம்ஃபர்ட்டா தான் இருக்கு. மத்தபடி உள்ள எதுவுமே குத்துற, உள்ள குத்துனாதான் நமக்கு போடுறது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். உள்ள லைனிங் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அழகா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.